Hi everybody, I am Dr. Mohan Krishnan, consultant pulmonologist and sleep specialist at Sundram Medical Foundation. Today இன்னைக்கு நம்ம பேச போறது ட்ரை காஃப் பத்தி, வறட்டு இருமல்னு சொல்லக்கூடிய ட்ரை காஃப். ஸோ நம்ம அனைவருக்குமே நிறைய பேருக்கு காஃப் வரும், சில பேர் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும், சில பேருக்கு மாசக்கணக்கிலோ வருஷக்கணக்கிலோ இருக்கலாம், அதவே பொருட்படுத்தாமையும் இருப்பாங்க. ஆனா முக்கவாசி இது வந்து ஒரு வறட்டு இருமலாவே இருக்கும்போது அவங்களுக்கு பல சந்தர்ப்ப சூழ்நிலையில பிரச்சனைக்குரியதா மாறக்கூடிய தன்மை உடையது. இப்ப நமக்கு சளி வராம வெறும் தொண்டையில ஒரு கிச்சோ இல்ல வறட்டு இருமலா வருது அப்படின்னா நம்ம நிறைய பேர் வந்து சூடாக சாப்பிட்டாலோ இல்ல கை வைத்தியங்கள் இல்ல நம்ம வந்து சாதாரண ஒரு காஃப் சிரப் எடுத்து அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்போம். பட் இந்த மாதிரி இருமலுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு. சாதாரண ஒரு தொண்டை புண், ஒரு சாதாரண சோர் த்ரோட், இல்ல ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன், இல்ல டான்சிலைட்டிஸ் அதுல ஆரம்பிச்சு உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ் சொல்லக்கூடிய சைனஸ் பாதைகள் ஏற்படுற இன்ஃபிளமேஷனா இருக்கலாம், இல்ல லங்ஸ் பைப் இருக்கக்கூடிய அலர்ஜி இஷ்யூவா இருக்கலாம், இல்ல அது ஒரு நிமோனியாக்கான அறிகுறியா கூட இருக்கலாம், இல்ல சில பேருக்கு அதிகமான உணவு பற்றாக்குறை, இல்ல டைமுக்கு சாப்பாடு இருக்காதனால வயிறு புண்ணாகி அந்த அசிடிட்டியால வரக்கூடிய காஃபா கூட இருக்கலாம். சில பேர் பிபிக்கான சில மெடிசன்ஸ் எடுத்துப்பாங்க, அந்த மெடிசனால கூட சில பேர் காஃப் வரலாம். ஸோ காஃபுக்கான ரீசன் என்ன நீங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் அந்த காஃபை உங்களால் சரிப்படுத்தவே முடியாது. ஸோ ரீசனை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா அந்த வறட்டு இருமல் சொல்லக்கூடிய ட்ரை காஃப்ல இருந்து கட்டாயம் நம்ம விடுபட முடியும்.